Guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 கம்மிங் சூன் வரப்போகுது. ஸோ அதனால எந்த சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு மோர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட வியூவர்ஸும் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்ன சீரியல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முன்னாடி பிக் பாஸ் சீசன் 8க்கு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆயிருக்காங்க. கமல்ஹாசன் சார் இனிமே வந்து சீசன் அதாவது பிக் பாஸ்ல என்னால் ஹாஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சடன்லி வந்து குயிட் ஆயிட்டாங்க. அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஃபேமஸ் மூவி ஆக்டர் விஜய் சேதுபதி சார் தான் இனிமேல் பிக் பாஸை ஹாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுவே ஒரு பிக் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் சீசன் 8ல் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்ற திங்கிங் இப்போவே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோஸ்லாம் அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ இவங்க விஜய் சேதுபதி ஹாஸ்ட் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆச்சு. பட் பிக் பாஸ் வந்தால் ஒரு சீரியல் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க, ஒரு சீரியலை எண்ட் பண்ணுவாங்க, டைம் சேஞ்சஸும் நடக்கும். ஸோ இப்போ வந்து எந்த சீரியல் எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் மொத்தம் 3 சீரியல்ஸ் இருக்குது. அதில் ஒரு சீரியல்லாம் கன்ஃபார்ம் எண்ட் பண்ண போகிறாங்க. ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்லம்மா ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட சீரியலை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. லோ டிஆர்பி ரேட்டிங் தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி மேரேஜ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ சீரியலில் எண்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்ற சுச்சுவேஷனில் செல்லம்மா இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்தால் பனிவிலும் மலர்வனம் மோர் எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்துச்சு. பட் இவங்களோட லோ டிஆர்பி ரேட்டிங்க்கு டைம் தான் மெயின் ரீசன் அப்படின்றது என்னோட திங்கிங். ஸோ ஸ்டோரி கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் இந்த சீரியலும் எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி மோர் எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துச்சு. இந்த சீரியல் ரிலீஸ் பண்ணி 5 மந்த் தான் ஆகுது. பட் இந்த சீரியல் எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ரீசன் பார்க்கும்போது வந்து லோ டிஆர்பி ரேட்டிங் தான் ரீசன். ஆல்மோஸ்ட் இந்த சீரியலுக்கு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஆக்டர் வந்து திராவியம், அவங்க சீரியல்னாவே மோர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இதுவும் சேம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சீரியலோட ரேட்டிங்கும் வந்து லோவாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ரீசெண்டாக அவங்களோட சீரியலை நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நெகட்டிவ் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருந்துற மாதிரி காட்டியிருக்காங்க. மேபி வந்து இந்த சீரியலை எண்ட் பண்ண ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ விஜய் டிவியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிக் பாஸ் வந்துட்டாவே எந்த சீரியல் ஃபியூ டேஸ் போனாலும் சரி, லோ டிஆர்பி ரேட்டிங் இருந்தாலும் சரி, வந்து கொஞ்ச நாள் ஆனாலும் சரி சீரியலை சடன்லி எண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி சீரியலை எண்ட் பண்ண இப்போதைக்கு போயிட்டுருக்கோம். அதாவது ஹை சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் எண்டிங் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவு ட்ரூ அப்படின்னு தெரில. இப்போ நம்ம ஷேர் பண்ண செல்லமா பனி வீடு மலர்வனம் அதுக்கு ஆஃப்டர் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஸோ இந்த 3 சீரியலில் தான் ஒரு சீரியல் கண்டிப்பாக எண்ட் பண்ண போகிறது. ஹை சான்சஸ் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? எந்த சீரியல் எண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.